Hi friends, welcome back to Birlas Parvai. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்த்தாவே தெரியும். ஒரு கேரேஜ்ல தான் இருக்கோம். எதுக்காக அப்படினா நம்ம கூட நம்மளோட சின்ராஸ் வந்து நம்ம கூட இருக்கு. மோஸ்ட்லி இந்த சின்ராஸ் அப்படினா தெரியாதவங்களுக்காக ஒரு இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துறேன். நம்மளோட ப்ராஜெக்ட் காருக்கு ஒரு நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளோட பேஜில் கம்யூனிட்டி டேப்பில். அதில் நிறைய நேம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் சஜஸ்ட் ஆன ஒரு பேர் தான் இந்த சின்ராஸ் அப்படிங்கிற பேர். இதை சஜஸ்ட் பண்ணவர் லோகேசன் அப்படின்னு சொல்லி அந்த நேமில் அப்படி தான் வருது. இங்கே நான் சைடில் கூட அந்த போஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதிலிருந்து நம்ம எடுத்த பேர் தான் சின்ராஸ். நம்மளோட ப்ராஜெக்ட் காருக்கு பேர் சின்ராஸ்ன்னு வச்சுருக்கோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போது இந்த சின்ராஸை ரெடி பண்ணுறது தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சின்ராஸ் ஸ்டார்ட் ஆகுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு கீ போட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நம்ம கீ போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ரெஸ்பான்ஸே வந்து இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த காரை ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்கே நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கீ வச்சு தெரியுதா, வண்டி வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை ஆகி அதுக்கப்புறம் லைட்டாக ஆக்சிலேட்டர்லாம் கொடுத்து ஒரு 4-5 தடவைக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆவாப்ல, தெரியுதா? ஸோ இந்த பிரச்சனை வந்து இதில் இருக்குது. இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்கேஸ் மேபி உங்களோட காரில் கூட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். அதை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம பார்க்குறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கிற கேஎல் ராஜா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கார் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கேரேஜுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம காரோட ஒரு சில வீடியோஸ் கூட நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம காரில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இஷ்யூ கூட இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு வீடியோவுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கேரேஜோட ஓனர் மிஸ்டர் ராஜா வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். இந்த ராஜா தான் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோலையும் வந்திருப்பாரு. ஒரு காரோட எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய பேர் இங்கே வந்து அந்த ஒர்க்கையும் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ உங்கள் காரில் A to Z எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இவர் சப்போர்ட் ஆக்சுவலாக பண்ணுவார். நம்ம சின்ராஸுக்கும் இவர் தான் பார்க்க போகிறார். ப்ரோ, இந்த காரில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஆக்சுவலாக இன்ட்ரோடக்ஷனில் கூட நான் காமிச்சிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4-5 தடவை சும்மா பிளைண்டாக டிக் டிக் டிக்னு மட்டும்தான் சவுண்டு வருது. ஒரு 5-6 தடவைக்கு அப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பேட்டரி வந்து நம்ம ரீசெண்டாக மாற்றினா ஒரு பேட்டரி தான் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ செக் பண்ணிடலாம். இதோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டரில் சால்னாய்டு சுவிட்ச் வரும். அதோட கான்டிட்டி சரியில்லைன்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்கும், ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, அப்போ செல்ஃப் மோட்டருங்கிறது நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணோன்னா வண்டியை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு மோட்ரு. செல்ஃப் மோட்டருக்கு மேலே ஒரு சால்னாய்டு சுவிட்ச் வரும். ஓகே, அந்த லிங்க் மேலே தள்ளி பெண்டாய் சுற்ற வச்சா ஸ்டார்ட் ஆகும். இது என்னன்னா அந்த லிங்க் தள்ளுது, ஆனால் சுற்ற வைக்கல. ஓகே, அதனால இஷ்யூ வந்து சால்னாய்டு ப்ராப்ளம் இருக்குது. சரி, இப்போ எங்களுக்கு அது எங்கே இருக்கும் அப்படின்னு காமிக்கிறோம். இப்போ இதில் எங்கே இருக்குன்னா அது இது இருக்குது பாருங்க சார், 2 போல்ட்டு தெரியுங்களா? இதுதான் செல்ஃப் மோட்டரு. இதுக்கு மேலே இருக்குது சின்ன மோட்டர் மாதிரி இருக்குது சால்னாய்டு சுவிட்ச். இந்த சால்னாய்டில் தான் இப்போ சவுண்டு கேட்குது. அதுலேருந்து தான் நம்மளுக்கு பவர் போகலை உள்ள. அதோட பிஸ்டன் மட்டும் வேலை செய்கிற சவுண்டு தான் நம்மளுக்கு டக் டக்குன்னு கேட்குற சவுண்டு. ஆனால் அதுலேருந்து பவர் சப்ளை வந்து கான்டாக்ட் ஆகி போகணும் மோட்டருக்கு. அது போகலை, அதனால தான் உங்களுக்கு இந்த இஷ்யூ வருது. ஓகே, இப்போ அதை நம்ம கலட்டி பார்த்தா தான் கலட்டி நம்ம சால்னாய்டு ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அது ஒர்க் பண்ண முடியாது. சரிண்ணா, இப்போ இதை நம்ம கலட்டி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 hour. 1 hour எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இது ஃபுல்லாக மாற்றணுமா இல்லை இது சர்வீஸ் பண்ணி? நம்ம சால்னாய்டு மட்டும் ரிமூவ் பண்ணால் வேறு புதுசு போட்டால் போதும். ஓகே ஓகே, மோட்டர் கழட்டி சர்வீஸ் பண்ணி டீசல் பெட்ரோல் போட்டு கழுவிட்டு ஒரு ஷார்ட் எல்லாம் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி மாட்டிக்கலாம், சரியாயிடும். ஓகேண்ணா, இப்போ இது எங்களுக்கு ஃபுல்லாக இதை ப்ராசஸை எங்களுக்கு காமிக்க முடியுமா? காமிக்கலாம் சார். ஓகே, இப்போ நம்ம மோட்டர் கழட்டியாச்சு. இதில் என்ன இஷ்யூனா உங்களுக்கு சால்னாய்டில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்.
இதுதான் அந்த சால்னாய்டு சுவிட்ச். இப்போ சூடாக இருக்குது, என்னால் பிடிக்க முடியல. இதுதான் அந்த சால்னாய்டு. ஓகே, இது வந்து நம்ம பிரித்து பார்த்துட்டு என்ன கம்பெனினா உங்களுக்கு தெளிவாக முடிச்சு. ஓகே, கீழே இருக்கிறது மோட்டர், மேலே இருக்கிறது சாலினாய்டு. இது சால்னாய்டு. இதோட பவர் சப்ளை இந்த ஒயர் மூலியமா இதுக்கு போகும். ஓகே, ஓகே. இதோட பிஸ்டன் அடிக்கிற சவுண்ட் தான் உங்களுக்கு டக் டக்குன்னு கேட்குது. ஓகே, சரி, நான் பிரிச்சுட்டு என்ன நான் உங்களுக்கு டீட்டெயில். ஓகே. இப்போ நம்ம மோட்டரில் இருக்க பிரச்சனையை சொல்ல போகிறேன். இப்போ இந்த சால்னாய்டில் தான் இதில் முக்கியமாக பிரச்சனை இருக்குது. இந்த சால்னாய்டோட வேலை என்னென்னா, இதுக்குள்ளே ஒரு பிஸ்டன் இருக்கும். இந்த பிஸ்டன் செல்ஃப் போடும்போது நம்ம பிஸ்டன் மேலே வரும்போது இதில் ஒரு கான்கிரீட் பிளேட் வந்து இந்த 2 போல்ட்டுக்கு டச் ஆகும்போது இதோட பவர் சப்ளை வந்து இதுக்கு போகும்போது தான் இதோட மோட்ரு சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ என்னென்னா, இதுலேருந்து பிளேட் கான்கிரீட் ஆகாதனால பவர் சப்ளை போகாமல் வெறும் சவுண்டு மட்டும் நம்மளுக்கு வருது, ஸ்டார்டிங் சவுண்டு டக் டக் டக்குன்னு. அதனால் நம்ம பிரித்து நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன் இந்த வீடியோ. இப்போ ஆக்சுவலாக நம்ம இதை மாற்ற தான் போகிறோம் இல்லையா? கண்டிப்பாக மாற்ற போகிறோம். இதை பிரிக்கிறதுக்கான விஷயம் என்னென்னா, தெளிவாக உங்களுக்கு புரிய காமிக்கணுங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக பார்த்தா அது யூஸ் அண்ட் த்ரோ தான். யூஸ் அண்ட் த்ரோ ஆகலாம். அதை கலட்டி அப்படியே நம்ம மாற்றலாம். நம்மளும் அப்படி தான் பண்ண போகிறோம். நம்ம வியூவர்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக உள்ள என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அவங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு நம்ம காமிச்சிடலாம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம சால்னாய்டு பற்றி பேச போகிறோம். இப்போ இதோட வேலை என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதுதான் சார் அந்த பிஸ்டன். இந்த பிஸ்டன் வந்து நம்ம செல்ஃப் போடும்போது இப்படி உள்ளே போகும். உள்ளே போகும்போது இந்த கான்கிரீட் பிளேட் வந்து மேலே இருக்கும். இதுக்குள்ளே இது எப்படி இருக்கும், நம்ம இது சால்னாய்டு ஃபங்க்ஷன் ஆகும்போது இது மேலே வரும். மேலே வரும்போது இந்த ஸ்ட்ரெட்டில் வந்து கான்டாக்ட் ஆகும் 2 போல்டில். இது இப்போ ஃபங்கஸ் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ இந்த பிளேட்டு இதுக்குள்ளே இருக்கும். நம்ம செல்ஃப் போடும்போது இந்த 2 போல்ட்டுக்கிட்ட டச் ஆகும்போது நம்ம பவர் சப்ளை இதிலேருந்து இதுக்கு போகும் மோட்டருக்கு. இது இப்போ ஃபங்கஸ் ஆனதுனால இது வேலை செய்யலை. இதுதான் இதில் பிரச்சனையே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ புது பீஸ் வாங்கியாச்சு மொத்தமாக. இப்போது நம்ம இந்த பீஸு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மோட்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருந்த மோட்ரு கலட்டுறது மாதிரி எப்படி இருக்குது, இப்போ இருக்குது பாருங்கள். சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஓல்டு மோட்ரு. இதில் வந்து ஃபீல்டு காயில் வரும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் மோட்டர் எல்லாமே மேக்னெட் காயில். இப்போ வந்து காயில் வராது, மேக்னெட் மட்டும் தான் வரும். இந்த ஆர்மேச்சர் மட்டும் வரும், இந்த ஃபீல்டு வராது. இது வந்து ஓல்டு வெர்ஷன், அதனால் இது ஃபீல்டு காயில் டைப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மோட்டர் அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த சால்னாய்டு அதில் மாட்டிட்டு நம்ம மோட்டரில் வண்டியில் மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த சொலினாய்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டரை வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயில் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸிங்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் மாட்டிட்டு ஒரு கிராங்கில் நமக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஸ்டார்டர் மோட்டரை ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணி மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒரே கிராங்கில் நம்ம சின்ராஸ் ஸ்டார்ட் ஆகுறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஜஸ்ட் உள்ளே போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒரே கிராங்கில்
நம்ம சின்ராஸு ஸ்டார்ட் ஆகிட்டாரு. ஸோ அதே மாதிரி குயிக்காகவும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து நம்ம அந்த ஸ்டார்டர் மோட்டரை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டதாக கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோவில் இப்போ நம்மளோட காரு இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும்போது டிலே ஆகுது அப்படின்னா ஒரு பேட்ரி ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பேட்ரி நம்ம ரீசெண்டாக தான் மாற்றிருந்தோம் அப்படின்னா இந்த செல்ஃப் மோட்டர் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி ரெடி பண்ணோங்கிறத ஃபுல் ப்ராசஸை வந்து நம்ம ராஜா ப்ரோ வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் காரில் இருக்கிற எலக்ட்ரிக்கலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கீழே வந்து இவரோட நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துருப்பேன், லொக்கேஷனும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்து நம்மளோட சின்ராஸோட அடுத்த அப்கிரேடில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.